ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 5/20 பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 5/20 வரைபடமானது ஒய் அச்சில் ஃபாரன்ஹீட் டிகிரி வெப்பநிலையையும் எக்ஸ் அச்சில் செல்சியஸ் டிகிரி வெப்பநிலையையும் குறிக்கிறது எனில். இப்போ வரைபடம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சில் செல்சியஸ், ஒய் அச்சில் ஃபாரன்ஹீட். ஓகேவா? இந்த வெப்பநிலையை குறிக்கிறது எனில் ஏபிசிங்கிற 3 கொஸ்டின் இருக்கு. ஏங்கிற கொஸ்டின் கோட்டின் சாய்வு மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட சாய்வும் ஒய் வெட்டுத்துண்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிங்கிறது கோட்டின் சமன்பாட்டை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நேர்கோட்டோட சமன்பாடு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாய்வும் ஒய் வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கணும். செகண்டு இதோட சமன்பாட்டை சொல்லணும். மூணாவது பூமியின் சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது, அதாவது பூமியோட இங்கே செல்சியஸுங்கிறது எக்ஸச்சில் தான் இருக்குது. இப்போ பூமியின் சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது பூமியின் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் குறிப்பிடவும் சொல்லியிருக்காங்களா. அதாவது இதில் 25 இருக்கும்போது ஒயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 3 கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? கோட்டின் சாய்வு மற்றும் ஒய் வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கணுமா? கோட்டின் சாய்வு அப்படின்னா இப்போ இங்கே 2 புள்ளிகள் இருக்கா. இப்போ இதோட சாய்வு அப்படின்னா நம்மளுக்கு சாய்வுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? சாய்வு m = y2 - y1 / x2 - x1. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்போ இங்கே சாய்வு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாம். புள்ளிகள் 20,68 0,32. இது x1 y1 x2 y2. இப்போ சாய்வுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாமா? சாய்வு m = y2 - y1 / x2 - x1. இப்போ y2ங்கிறது 32 - y1 68 x2ங்கிறது 0 - x1 20. இப்போ இப்போ இது ப்ளஸ் இது மைனஸில் இருக்குது. அப்போ குறி மாறி இருந்தது அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் எதுவும் அதோட குறிய போடுவோமா? இப்போ 68லேருந்து 32 போச்சுன்னா 36ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி இங்கே மைனஸ் தான். அப்போ -36 - -20. இப்போ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 36/20ன்னு வருமா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? எந்த வாய்ப்பாட்டில்? 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ சாய்வு m = 5×20 9×36ன்னு வருமா? அப்போ 9/5. இப்போ சாய்வு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சாய்வு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒய் வெட்டுத்துண்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே ஒய் அச்சு எங்கே வெட்டுதோ அதை தான் ஒய் வெட்டுத்துண்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இங்கே வெட்டுது. ஒய்ங்கிறது 32 தானே வெட்டுது. அப்போ ஒய் வெட்டுத்துண்டுங்கிறது 32. இப்போ இதை நான் எழுதுகிற பாருங்க. கோடானது ஒய் அச்சினை 0,32 என்ற புள்ளியில் வெட்டுகிறது. ஒய் அச்சு 0,32ங்கிற புள்ளியில் வெட்டுது. எனவே ஒய் வெட்டுத்துண்டு சின்னு சொல்லுவோமா? சி = 32. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. சாய்வு கண்டுபிடிச்சாச்சு, ஒய் வெட்டுத்துண்டு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் பி என்ன கேட்டிருக்காங்க? கோட்டின் சமன்பாடு எழுதுகன்னு கேட்டிருக்காங்களா? நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா. அதாவது இங்கே சாய்வு நம்மளுக்கு தெரியும், ஒய் வெட்டுத்துண்டு தெரியும். அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? y = mx + c-யா? அப்போ y = mங்கிறது 9/5 x + c-ங்கிறது 32. இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு நம்ம எழுதியாச்சு. அடுத்து 3வது பாருங்க. பூமியின் சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது பூமியின் சராசரி வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டில் காணவும் கேட்டிருக்காங்களா? செல்சியஸில் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது, வெப்பநிலையாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸில் இவ்வளோ அப்படின்னா ஒயில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ அதை நம்ம எழுதலாம் பாருங்க. சிக்கு பூமியின் சராசரி வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், அதுதானே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எனவே x = 25ங்களா? அப்போ இந்த சமன்பாட்டில் இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருப்பாருங்க. இப்போ y =
9/5 எக்ஸுக்கு பதிலாக 25 ப்ளஸ் 32 ஓரஞ்சு 5 ஐயஞ்சு 25ங்களா. இப்போ ஒய் ஈக்குவல் டு 9×5 45 ப்ளஸ் 32. இப்போ ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். ரெண்டையும் கூட்டினா 70 75 77. இப்போ இது வந்து நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. எனவே பூமியின் சராசரி வெப்பநிலை, இது ஃபாரன்ஹீட் தானே, ஒய்ங்கிறது ஃபாரன்ஹீட் அளவு தானே, அப்போ 77 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.